ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி. சிவகாசியில ANJA காலேஜ்ல 19 வயசான சோலை ராணி படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க செவ்வாய்க்கிழமை சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. இவங்க சூசைட் பண்ணிக்க காரணமே அந்த காலேஜ் உடைய மேனேஜ்மெண்ட் தான். சோலை ராணியும் அந்த காலேஜ்ல படிச்ச சீனியரும் காலேஜுக்கு வெளில ஒரு போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டால ஸ்டோரியாவும் போட்டிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தா அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு அந்த காலேஜ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பியூனு கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பியூன் இந்த ஒரு விஷயத்த அந்த காலேஜ் உடைய பிரின்சிபல் கிட்ட வந்து எடுத்துட்டு போறாரு. பிரின்சிபல் இத பார்த்துட்டு சோலை ராணியுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பிரின்சிபல் சோலை ராணியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட 2 மணி நேரத்துக்கு கிட்ட பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சோலை ராணியும் இருந்திருக்காங்க. அந்த பிரின்சிபல் அவங்க கிட்ட ரொம்பவே தரக்குறைவாகவும் அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுற அளவுக்கு அவர் பேசியிருக்காரு. இதெல்லாம் இந்த பொண்ணை ரொம்பவே பாதிச்சதுனால இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இத பத்தி அவ்வளவா எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணாமதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் உடைய நிர்வாகத்து மேலேயும் அந்த பியூன் மேலேயும் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். காலேஜுக்கு வெளில எடுத்த ஒரு போட்டோவை அதுவும் இன்ஸ்டாகிராம்ல போட்ட ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டு வந்து அதை பத்தி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி இப்ப அவங்க இறந்தே போயிட்டாங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சே ஆகணும்.